அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் இல்லையா, ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர். தண்ணி கொண்டு போய் அபிஷேகம் மட்டும் பண்ணுங்க, உங்க கையால பண்ணுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எப்போ பண்ணோம்? திங்கக்கிழமை காத்தால 6 to 7. ஏன் பரிகாரம் சொல்றேன்னா, நிறைய கோவில் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் தான தர்மங்கள் அடுத்த 1 வருஷம் வீடு ஃபுல்லாக கெட்டி மூலமாக இருக்கும். அதாவது அந்த 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 வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு அந்த மந்திரம் ஓதும் போது, அந்த வேத மந்திரங்கள் ஒலிக்கும் போது உங்கள் உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிலைமைகள் அடுத்த 1 வருஷம் இருக்கும். மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மீனத்துக்கு நிஜமாக மீனராசிக்கு வந்து லாஸ்ட் 1 வருஷமா 1.5 வருஷமா ஹெல்த் சரியில்லை, தூக்கமே இல்லை. இப்போ ஹெல்த் சூப்பராக இருக்குது. நீங்கள் ரெடி ஆவீங்க, எல்லாருக்கூடையும் நட்பாக மாறுவீங்க, எல்லா அந்யோன்யமும் ஏற்படும். பசங்க ஜம்முன்னு இருப்பாங்க. மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ரிசல்ட் வரும். ரிசல்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ். குரு தான் இப்போ பாஸ் பண்ணி விடுறாரு உங்களை, புரியுதா? அதனால் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான டைமிங், எல்லாத்துலேயுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா போதும், அருமையாக இருப்பாங்க. வியாழக்கிழமை காத்தால போயிட்டு மஞ்சள் நிறத்தில் ஒரு வஸ்திரம் வந்து கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போகிறோம். ஃபென்டாஸ்டிக்கான கட்டாட்சம். சார் வணக்கம். பிரத்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே. 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். நிறைவா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது? ஜென்ம சனியின் தாக்கத்தை வந்து 0 ஆக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி இருக்க போதும். ஜென்ம சனி வந்ததுனாவே பொதுவாக கீழே விழுகிறது, மேலே விழுகிறது, கால் அடிபடுறது, தலையில் அடிபடுறது, வீட்டில் பெரியவங்களை அவமானப்படுத்துறது, நம்ம அவமானப்படுறது, புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, மற்றவங்க சொல்கிறது கூட காதலை ஒழுகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மீனத்தை போட்டு அடித்து உடைக்குது. அந்த ஜென்ம சனியின் தாக்கத்திலிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணோன்னா 90% அதோட தோஷத்தை வந்து நீங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோஷம் யோகமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக மீனராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. அதில் மெயினாக அக்டோபருக்கு அப்புறம் 80% நீங்கள் எல்லாருமே கோடீஸ்வரராக மாறுவீங்க. சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லலை. இந்த குரு கேது சேரும்போது அது ஒரு கோடீஸ்வர யோகம். ஆக்சுவலாக சொன்னால் கேள யோகம்னு சொல்லுவோம். விக்னேஸ்வருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். விநாயகனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். சிம்பிள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஊரில் எங்கே அரச மரம் இருந்தாலும் சரி, அஸ்வத் சமித் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குச்சியை அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் இல்லையா, ஆலமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர். தண்ணி கொண்டு போய் அபிஷேகம் மட்டும் பண்ணுங்க, உங்க கையால பண்ணுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எப்போ பண்ணோம்? திங்கக்கிழமை காத்தால 6 to 7. ஏன் பரிகாரம் சொல்றேன்னா, லட்டு மாதிரி வேலை செய்யும் உங்களுக்கு. பஞ்சமஸ்தானத்துக்கு குரு உச்சபலம் பெறும் பொழுது உங்க பசங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் கொடுக்கும். உங்களுக்கு பதவிகள் தேடி வரும். வீட்டு கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க. இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷனுக்காக வாங்கியிருக்கக்கூடிய கடன் அது க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு பெரிய பெரிய அவார்டு வரும். அதாவது யாரெல்லாம் வந்து இந்த லீகல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ, மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களோ, ஸ்கூல் நடத்துகிறாங்களோ, காலேஜ் நடத்துகிறாங்களோ, அதே மாதிரி லா சம்மந்தப்பட்ட செக்டார் இருந்தாலும் சரி, ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, இவங்க அத்தனை பேருக்கும் ரிவார்டு வரும், அவார்ட்ஸ் வரும். பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு உச்சபலம் பெறும்போது பெரிய அளவுக்கு உங்களுடைய பசங்கனால உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். காதல் கைகூடும். நிறைய பேர் வந்து சுய தொழில், அட்வைசரி பிஸ்னஸ், கன்சல்டன்ட், ஒரு ஏஜென்சி மாதிரி ஒன்று எடுத்துக்கிறது, இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன், ஃப்ரான்ச்சைசி நெட்வொர்க். இப்போ வந்து ஒரு பிரியாணி கடை, இந்த பிரியாணி கடை வந்து இவங்க எடுத்து பண்ணாங்கன்னா பட்டையை கலப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்டட் கிளாதிங் இருக்கு, அந்த பிராண்டட் கிளாதிங்கை இங்கே இவங்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். ஒரு டிஷர்ட் மேனுஃபேக்சரர், ரொம்ப பிராண்டட் டிஷர்ட், அந்த மேனுஃபேக்சரோடைய ஸ்டோர் வந்து இங்கே நீங்கள் போடுறீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும்போது கப்புன்னு பிடிச்சிட்டா போதும், ரொம்ப பெரிய அளவுக்கு மாறும். இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பாக வந்து சுய தொழில், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டே போடாமல் செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே கண்டிப்பாக சூட் ஆகும். அப்போ கன்சல்டன்ட் பிஸ்னஸ், அட்வைசரி பிஸ்னஸ்,
இல்ல அவங்க போட்டு குடுக்குறாங்க, நீங்க மேனேஜ் மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே உங்களுக்கு துவம்சம். ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். 2வது ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 100% ஆண் குழந்தை பிறக்கும். சொந்த ஊர்ல ரொம்ப நாளா நின்றிருந்தக்கூடிய கோவில், இல்ல கட்ட முடியல அப்படிங்கிற கோவில் இப்ப கண்டிப்பா கட்டி முடிச்சுருவாங்க. அதே மாரி அப்பா பேர்ல காலேஜ், அப்பா பேர்ல ஒரு ஸ்கூலு, ஒரு அறக்கட்டளை, இது எல்லாமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். பஞ்சமஸ்தானத்துல இவ்வளவு உட்கார்ந்திருக்குன்னா, 80% மீனராசி நண்பர்கள் வெளியூர்ல செட்டில் ஆயிடுவாங்க. நெறைய கோவிலு, பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், தான தர்மங்கள். அடுத்த 1 வருஷம் வீடு ஃபுல்லா கெட்டிமொழமா இருக்கும். அதாவது அந்த 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 வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு அந்த மந்திரம் ஓதும்போது, அந்த வேத மந்திரங்கள் ஒலிக்கும்போது, உங்க உடம்பு எப்படி சிலுக்குமோ, அந்த மாரி நிலைமைகள் அடுத்த 1 வருஷம் இருக்கும். மனசு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். மீனத்துக்கு நிஜமா ஒரு ஒரு விமுக்தின்னு சொல்லுவோம். எப்படி அந்த ராமபிரான் போய் அந்த கல்ல தொட்ட உடனே, அந்த கல் அப்படியே அந்த சாப விமோசனம் ஆச்சோ, அது பேரே வந்து அகல்யா சாப விமோசனம்னு சொல்லுவோம். அகல்யா வந்து கல்லு ரூபத்துல இருந்தாளாம். ஒண்ணும் பண்ண முடியலன்னு டக்குன்னு இப்படி தொட்டு இப்படி எந்திரிக்கும்போது அந்த அகல்யாவா மாறிட்டான். அவ்வளோ பெரிய தோஷம். எப்பது தோஷமோ அது மாறிச்சுங்கிற மாரி மீனத்துக்கு இருக்கிற ரொம்ப கடுமையான மன வலிமை, மன அவதி, உளவியல் ரீதியான பாதிப்புகள் கூட மென்டலி நாட் ஓகேங்கிற ஒரு ஜோன் கூட மாறும். அதனால ஹெல்த் நல்லா இருக்கும். மீனராசிக்கு வந்து லாஸ்ட் 1 வருஷமா, 1½ வருஷமா ஹெல்த் சரியில்ல. தூக்கமே இல்ல. இப்போ ஹெல்த் சூப்பரா இருக்கு. நீங்க ரெடி ஆவீங்க. எல்லார் கூடயும் நட்பா மாறுவீங்க. எல்லா அந்யோன்யமும் ஏற்படும். பசங்க ஜம்முன்னு இருப்பாங்க. உங்க லைஃப் நல்லா இருக்கும். வெளியூர்ல இருந்து பசங்கலாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் மீனத்தோட குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரும். இவ்வளோ நாள் ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசி, தேவையில்லாம அந்யோன்யம் இல்லாம கெடுத்துண்டு, இப்ப என்னன்னா குரு வந்து உச்சஸ்தானம் பெறும்போது, எல்லாருடைய குடும்பமும் ஒண்ணு சேரும். சனி, குரு காம்பினேஷன் வந்து 10 பேர் நம்மகிட்ட தொழில் நம்ம குடுக்குற மாரி இருக்கும். அதாவது நம்மகிட்ட கீழ வேலை செய்ற மாரி ஒரு யோகத்த குடுக்கும். அதுதான் இப்போ இவங்களுக்கு நடக்க போறது. ரொம்ப நாளா முன்னாடி அப்ளை பண்ண விஷயங்கள்லாம் இப்ப கிளியர் ஆகும். மெரிட் சீட் கிடைக்கும். காலேஜ்ல பெரிய அளவுக்கு உட்காருவீங்க. நெறைய பேருக்கு வந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவீங்க. மீன ராசி நண்பர்கள பொறுத்தவரைக்கும் பஞ்சமஸ்தானத்துல குரு உச்சமடையும் போது வரக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், நீட்ல ஃபர்ஸ்ட், சிவில் சர்வீஸ்ல கிளியர் பண்றது, ஐஐடி, ஜேஇ என்ன ஓடுமோ அந்த இடத்துல உங்களுக்கு நடக்கிறது. 85% to 90% நீங்க நினைக்கிறது எல்லாமே லட்டு மாரி முடியும். பாசிட்டிவான கோச்சார பலன் இருக்கும்போது நம்ம ட்ரை பண்ணா அது உடனே சக்சஸ் ஆகும். சில விஷயங்கள் சரியில்லைன்னா படு மோசம். இந்த டைம்ல பார்த்துக்க வேண்டியது மெயினா கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ். கொலஸ்ட்ரால் கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று கவனமா இருக்கணும். முதுகு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அங்கங்க புடிச்சுக்கும். டப்புன்னு தெரியாம ஏதாவது தூக்குவாங்க. ஐயோ அப்படின்னு உட்காந்துவாங்க. அந்த வலி தான் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து கொஞ்சம் படுத்தும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட ஹெல்த், மூத்த பையனோட ஹெல்த் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கு. மற்றபடி ஒரு பயமே கிடையாது. மெயினா மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய ஸ்தானத்துல பெண்கள் தான் இருப்பார்கள். ஸ்தான பிராப்தம் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா பார்வை பலம் கொடுக்குதுங்கிறது பெரிய சமாச்சாரம். ஏன்னா பாக்கியத்துக்கு பார்வை பலம். உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு பார்வை பலம் இருக்கு. லாபஸ்தானத்துக்கு பார்வை பலம் இருக்கு. லக்னத்துக்கு பார்வை பலம் இருக்கு. 3ஆம் இடத்துக்கு பார்வை பலம் இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இது எல்லாமே ரொம்ப அதாவது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய இடங்கள். இதெல்லாம் இருந்தாதான் குடும்பம் விளங்கும். இதெல்லாம் இந்த இடத்துலலாம் பார்வை இல்லைன்னா குடும்பம் அவுட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த எல்லா இடமுமே உங்களுக்கு ஒண்ணு சேர்ந்து பலவிதமான நன்மைகள் பண்ணுது. அப்போ 1, 2லாம் இல்ல. எந்த விஷயத்த டச் பண்ணாலும் கண்டிப்பா நமக்கு சாதகமா இருக்கு. அதனால பெருசா நீங்க திங்க் பண்ண வேண்டியதில்ல. உங்க மனசு அவ்ளோ சந்தோஷப்படும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். எந்த விஷயத்த நீங்க பிளான் பண்ணாலும் சக்சஸ் பண்ண முடியும். அதுக்கும் மேல நான் சொல்ல வேண்டியது, தெய்வம் உங்க கதவ தட்டுவாங்க. தெய்வம் மனுஷ ரூபேனா. எந்த மனுஷன் வருவான்னு தெரியாது. எந்த குரு வருவான்னு தெரியாது. அவன் எப்படிப்பட்ட ரூபத்துல வருவான்னு தெரியாது. ஆனா அந்த குருவுடைய அனுகிரகத்துல கண்டிப்பாக ஒரு மனுஷன் உங்க வீட்டு கதவை தட்டுவாரு. அது உங்களுக்கு பெரிய லக்க கொடுக்கும். இட் கேன் பி யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் கேன் பி யுவர் காட். நீங்க உங்க மனசுல இருக்கிற அந்த ஏக்கம், அந்த வலி அதுல இருந்து குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஒரு தருணத்திலிருந்து நடக்கும். தெய்வ அனுகிரகம் முழுமையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். என்ன கேட்டீங்கன்னா மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா போதும். அருமையா இருப்பாங்க. வியாழக்கிழமை காத்தால போயிட்டு மஞ்சள் நிறத்துல ஒரு வஸ்திரம் வந்து கொண்டு போய் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போறோம். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கட்டாட்சம். நினைச்ச எல்லாமே சும்மா ஜாம் நடக்கும். நிம்மதியா இருப்பேன். தைரியமா இருக்கு. ஓகே. சோ மீன ராசி மாணவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ரிசல்ட் வரும். ரிசல்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ். குரு தான் இப்ப பாஸ் பண்ணி விடுறாரு உங்களை. புரியுதா? அதனால உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான டைமிங். எல்லாத்துலயுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். நினைச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகும். நிறைய பேருக்கு லீடர்ஷிப் பொசிஷன்லாம் கிடைக்கும். இந்த குரூப் கேப்டன்,
ஸ்கூல்லலாம் நிறைய இந்த மாதிரி இருக்கும்ல, சோழன், பல்லவன் அதுலலாம் வந்து இவங்களுக்கு தலைவராலாம் குடுத்துருவாங்க. இப்பவே நான் தலைவர் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. ஸோ யூஆர் வெரி பாசிட்டிவ். ரொம்ப நல்லா இருக்கு. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்கும்? அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொன்னீங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி அற்புதமான ஒரு ப்ரெடிக்ஷன் எங்களுக்காக கொடுத்தீங்க. நன்றி சார். வணக்கம்மா. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். இந்த குரு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்ணுவான். அதில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. 12 ராசிகளுக்கும் ஏழத்தால நிறைய நன்மைகள் தான் கண்டிப்பாக நடக்கும். வரக்கூடிய மே 28ஆம் தேதி காலை 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கான சாந்தி ஹோமம்னு பண்றோம். அதாவது இந்த அதிக மாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதிக ஜேஷ்ட மாசம்ங்கிறது இந்த வருஷம் குரு பெயர்ச்சியோட சேர்ந்து வர்றதுனால 33 தேவதைகளை ஆவாகனம் செய்து குரு பெயர்ச்சி, அதாவது குருக்கான சாந்தி செய்து ப்ரஹஸ்பதியை வந்து நம்ம வழிபாடு பண்றோம். அதுல மெயினா வந்து எல்லாருமே பங்கு கொள்ளலாம். எங்க நடக்க போறதுன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வியாசராஜ மடத்துல நடக்க போறது. இது கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம், இல்லை ஆஃபீஸ் கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். அனுமதி அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷனோட தான் பண்றோம். ஸோ எல்லாருக்குமே நல்லது நடக்கணுங்கிறனால இது பண்றோம். எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். தீர்க்க ஆயுஷ்மான் பவ, சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி.